இத்தன நாளா இந்த திவ்யாவோட அக்கா இருந்துகிட்டு, சரி ஓகே. ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா, குடிகாரனா இருந்துட்டு இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சில ஆதாரங்கள கையில வச்சுக்கிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சைலன்ட்டா இருந்துட்டு இருந்தாங்க. இத்தோட முடியட்டும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சாங்க. ஆனா, இப்போ என்னடான்னா, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெளிநாட்ல வேலை வாங்கியிருக்கேன். துபாய்ல வேலை வாங்கியிருக்கேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீ விசா அதாவது நீ அப்ளிகேஷன் வந்து போட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்து பாஸ்போர்ட்லாம் வந்ததுக்கப்புறமா விசா வந்து எடுத்து குடுத்துருவாங்க. நீ அங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வேலை செய்ய வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வெளிநாட்டுக்கு தொறக்கறதுக்காக அவங்க மாமா ரெடியா இருந்த உடனே, இப்போ அவங்க அக்காவே வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டாங்க. இந்த மாரி ஆள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, தாங்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ கொண்டு போயி நம்ம இனியா கிட்ட காட்டி, இதுதான் நடந்துச்சு. நான் எதுக்கும் தற்காப்புக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க நடந்தத என் மொபைல்ல ஷூட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றமா வந்து சொல்லி, அந்த ஒரு வீடியோ எவிடன்ஸ காட்ட ஆரம்பிச்சாங்க. அது இருந்தாவே போதுமேடா சாமி! இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம திவ்யா வந்து ஏற்கனவே அந்த லெட்டர்லாம் எழுதி குடுத்தாங்க இல்லையா? அந்த மாரி தான் எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இந்த இனியா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதில சம்மந்தப்பட்டுருக்காங்க. அவங்க சொல்லி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ரீவேல்யூவேஷனுக்கு வந்து இது போட்டேன். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ அந்த ஒரு விஷயத்த ஈஸியா கேன்சல் பண்ணி, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம திவ்யாவோட பேப்பர மறுபடியும் செக் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டே அப்ரூவல் குடுக்குற மாரி தான் விஷயம் இப்போ நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதாவது விக்ரம் வந்துட்டு ஒரு பக்கம் இனியா கிட்ட வந்து இனியா கூட ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ கூட துணிஞ்சு வந்ததுக்கான காரணம், எங்க நம்ம தங்கச்சியோட வாழ்க்கை நம்மள மாரியே வந்து ரொம்பவே கேவலமா போயிடுமோ அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம திவ்யாவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சது அப்படின்னா, அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இனியா மேடம் நெனச்ச மாதிரி ஒரு ஐஏஎஸ்ஸோ, ஐபிஎஸ்ஸோ ஏதோ ஒரு வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கச்சி போனா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை அப்படியே எல்லாமே மறந்து போயிடும் அப்படின்றதுக்காக தான், இப்போ மேலும் மேலும் முயற்சி பண்ணி திவ்யாவ கூட்டிட்டு வந்து, இப்போ ரொம்பவே சந்தோஷத்தோட இந்த ஒரு விஷயத்த பத்தியும், இந்த ஒரு வீடியோவையும் காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அதில இப்போ இந்த திவ்யாவோட மாமா இருந்துட்டு, திவ்யாவுக்கு கையில சூடு வைக்கிறது, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரின்சிபலோட பிஏ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்க வீட்ல வந்து பேசிட்டு இருந்தது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ எவிடன்ஸா இருக்கு. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களால தப்பிக்கவே முடியாது. இதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இனியா மேல ஒரு கேஸ போட்டு, இனியா மேல வந்து பார்த்தீங்கன்னா, இனியாவ அரெஸ்ட் பண்ணணும் அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா தப்பிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ வீடியோ எவிடன்ஸ் இருக்கு. இந்த ஒரு வீடியோ போதுமம்மா, இத்தன நாளா இத வச்சுக்கிட்டு நீ எதுக்காகம்மா இப்படி போராடிட்டு இருக்க? உங்க தங்கச்சியோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முக்கியமா இல்லையா? உங்க தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரேங்க் அதாவது அ தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க போறாங்க. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம இனியாவும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு இனியா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்களோ, ஏது பண்ணுவீங்களோ, நீங்க எல்லாமே நல்லதா தான் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். என் தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆள்கிட்ட சிக்கி சீரழியக்கூடாது. நீங்க விக்ரம் சார் கிட்ட சொல்லுங்க. அவர வந்து பார்த்தீங்கன்னா, என்கவுண்டர்ல போட்டு தள்ளினாலுமே கூட, நான் சந்தோஷம் தான் படுவேன். அப்படின்ற மாரி கட்ன பொண்டாட்டியே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.